அடடா, இடமே என்ன மங்களகரமா இருக்குல்ல. மனமருள் பெருமாளே. வாங்க தம்பிங்களா, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்லை. எனக்கும் இல்லை. அப்ப எனக்கும் இல்ல. ஏய் எல்லாரும் வேணாம், யாருக்கு தான் பார்க்குறது? தம்பி அப்போ உங்களுக்கு பார்ப்போம். இந்தாங்க, இதில் உங்களுடைய வலது கை பெருவிரல் ரேகையை வைங்க. உங்களுடைய பொதுக்காண்ட பலனை பார்த்துருவோம். வைங்க. நித்தியம்பூ சத்தியம்பூ தைரியம்பூன்னா வைங்க. சபாஷ். மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்திருளமை பகுந்தனா. இரு திங்கள் செவ்வாய் புதன் வேடன் வெள்ளி தனி பாம்பு ரெண்டு உடனே ஆசரம் நல்ல நல்லவை நல்ல நல்லடியாரவர்க்கு மிகவே. உங்கள் பேர் கக்கா கிக்கி குக்கு கெக்கே இதில் ஏதாவது ஆரம்பிக்குதா? இல்லை. இல்லையா? இந்த ரேக்கில் மூணாவது சரி எடுத்துருவா. தத்தா தித்தி துத்து தெத்தே தை இல்லைங்க, இருக்காதுன்னு நினச்சேன். அந்த கட்டில் தான் இருக்கணும். இந்தாங்க ஐயா. நல்லா சமாளிக்கிறான்ல. சசா சிசி சுசு செசே சை. ஆமாம். உங்கள் பேர் சீனிவாசனா? ஆமாம். தம்பி, உங்களுடைய ரேகையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அமைந்த ரேகையின் பெயர் உருசுடி மேரி ரேகை. தாங்கள் பிறந்த ஆங்கில தேதி 26/1/1988, தமிழ் மாதம் தை 12. உங்கள் பெயர் சீனிவாசன், தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தாயார் பெயர் திலகவதி. இந்த காலத்தில் உங்கள் தகப்பனார் தாயார் 2 பேருமே உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. பிறக்கப்பட்ட காலத்தில் ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஆமாம் தம்பி, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். அடுத்ததான் உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமண யோகமே இல்லை. அப்படி ஒருவேளை உலகத்தில் 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமாக ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவள் பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடிவிடுவா. மொத்தத்தில் நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. சுபம், நீங்கள் உங்கள் ரேகை வைங்க. இதுக்கு இங்கேயே இருக்க. தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, தகப்பனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து என் இடம் எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை? டாய் தம்பி, உங்களுக்கு பார்க்கலாமா? எனக்கு வேணாங்க. ஏய், ஏன் பார்க்க மாட்டேன்? சும்மா இருக்கிறவனுங்களை ஜோசியம் பார்க்கலான்னு கண்ட பக்கிங்க கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு நீ பார்க்க மாட்டியா? வைடா. இதுல வைங்க. சப்பைக்கெல்லாம் நல்லா சொல்லிட்டா நான் செத்துருவேன்டா. இருங்க, உள்ள போயிட்டு வர்றேன். இறைவா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? கல்யாணம் ஒன்று தான் இப்போ குறைச்சல். ராகவா, செம்ம கடுப்பில் இருக்கேன். வெறுப்பேற்றாத, சும்மா வந்துரு. ஆண்டவா. தம்பியோட ஏடு இங்கே கட்டில் இல்லை. வெள்ளிக்கிழமை வாக்கில் வைத்தீஸ்வரம் கோயிலேருந்து கொஞ்சம் கட்டுகள் வருது. நீங்கள் சனிக்கிழமை நிற்க வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு புட்டு வைக்கிறேன். அதான் புட்டு வைக்கிறோம். இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிற சார், காசு அதான் சனிக்கிழமை வரோம்ல, அப்போ தரோம். தம்பி, சனிக்கிழமை கண்டிப்பாக வரணும். வேற ஏதாவது காண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஆமாம், சிறனா பித்தளை மாற்றிடா. உனக்கு கெட்டதாக சொன்னால் பித்தளை மாற்றியா? அவன் அப்பா அம்மா பேர் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறான்.